ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கொள்ளுவை 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு வடிகட்டிட்டு நல்லா ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா முளைக்கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டிடும். அடுத்து நம்ம ஒரு கடலப்பருப்பை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அது நல்லா ஊறின பிறகு கொள்ளுவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிவாங்க. அடுத்த கடலப்பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா உலக அரைச்சிக்கோங்க. அது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள், காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் 3, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டு அரைச்சதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பு வடைக்கு நம்ம எப்போ செய்வோங்களோ அது மாதிரி நல்லா அரைச்சிருக்கு. அது கூட சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். பசஞ்சு எடுத்து அது கூட கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே உப்பு ஒரு ஸ்பூனும் போட்டு அதையும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் வடை செய்கிற மாதிரி நல்லா தட்டி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்து பொரிச்சு எடுத்துங்க. அப்போ தான் உள்ளே நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொள்ளு இதெல்லாம் சாப்பிடாம குழந்தைகளுக்கு இது நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ். சாப்பாடுக்கு லெமன் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு இந்த ஒரு சைடிஷ் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.